This is Naga Solutions final year project internship courses நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம வந்து ஓன் கான்செப்ட் ஏதாச்சும் நீங்கள் சொன்னாலும் பண்ணிக்கலாம். அப்ஸ்ட்ராக்டட் அண்ட் பவர் பாயிண்ட் எல்லாம் நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், டாக்டர் அப்பாயின்மெண்ட் புக்கிங் சிஸ்டம், அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் சொல்லலாம். இது ஆக்சுவலாக வந்து ஒரு மொத்தம் வந்து 3 லாகின் வரக்கூடிய ப்ராஜெக்ட் இது. இதில் வந்து பேஷண்ட்ஸ் வருவாங்க, டாக்டர்ஸ் வருவாங்க, அப்புறம் அட்மின். ஓவராலாக பேஷண்ட் டீமும் டாக்டரையும் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக அட்மின்ஸ் வருவாங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவராலாக இந்த ப்ராஜெக்ட் என்ன கான்செப்ட்னா, ஒரு டாக்டர் நம்ம வந்து நியர்பையில் செலக்ட் பண்ணி ஸ்கின் டாக்டர் செலக்ட் பண்ணி அவங்க ஒரு அப்பாயின்ட் புக்கிங் பண்ணுற மாதிரி தான் இதோட கான்செப்ட்டு. இதில் வந்து டெக்னாலஜி என்ன நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்டெண்டில் வந்து HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட்டுமே, பேக்கெண்டுக்கு வந்து PHP சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுமே, டேட்டா பேஸ்க்கு வந்து நம்ம MySQL யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாம்பை ஓப்பன் பண்ணி அப்பாச்சி ஸ்டாப் பண்ணிக்கணும், MySQL ஸ்டாப் பண்ணிக்கணும். ஃபினிஷ் பண்ணிட்டு இதுதான் நம்ம ப்ராஜெக்ட் யூஆர் localhost/hospital. இந்த யூஆர்எல் அப்படி காப்பி பண்ணி நம்ம லோக்கல் ப்ரௌசர் ப்ராஜெக்டோட ஹோம் பேஜ் வந்துடும். இதான் ப்ராஜெக்ட் ஹோம் பேஜ். இல்லை பார்த்தீங்கன்னா லாகின்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் வந்து 3 லாகின் காட்டும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அட்மினுக்கு போய்க்கலாம். அட்மின் யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்டு அட்மின் 1 2 3. லாகின் பண்ணோன்னே டாக்டர்ஸை வந்து அட்மின் ஆட் பண்ணுவாங்க. டாக்டர்ஸ் ஆட் பண்ணுற பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் கிளிக் பண்ணால் டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஆக்சுவலாக ஹை டாக்டர், ஸ்கின் டாக்டர், நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க. அதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் கொஞ்சம் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டாக்டர்ஸ் எக்ஸ்ட்ரா வேணுமோ அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டாக்டர் ஆட் பண்ணுவோம். ஒரு டாக்டரை நம்ம ஆட் பண்ணி பார்த்துடலாம். டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டென்டல் டாக்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா, பொள்ளாச்சி. கிளினிக்கல் அட்ரஸ் வந்து பொள்ளாச்சி. அவங்க ஃபீஸ் வந்து மினிமம் வந்து 100 வாங்குவாங்க. ப்ளஸ் வந்து டாக்டரோட கான்டாக்ட் நம்பர், அதாவது ரிசப்ஷன் கான்டாக்ட் நம்பர். யூசர் நேம் வந்து டாக்டர் ராஜான்னு போட்டோம். ஓகே, ராஜா @gmail.com. பாஸ் வந்து டெஸ்ட் @123, T capital test @123. Submit. A doctor has been add successfully. ஒரு டாக்டர் ஆட் பண்ணிட்டோம். அட்மினால் மட்டும்தான் டாக்டர்ஸ் ஆட் பண்ண முடியும். டாக்டருக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. ஒரு டெக்ஸ்ட் ஃபைலையும் போட்டுச்சிருப்பேன். ஓகே, அடுத்து வந்து பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் தான் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து யூசர்ஸ் வந்து அங்கே ரிஜிஸ்டர் பண்ணி உள்ள வருவாங்க. அந்த ரிஜிஸ்டர் பண்ண யூசர்லாம் காட்டும். அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஹிஸ்ட்ரி, இந்த கொரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கக்கூடிய கொரிஸ் தான். அப்புறம் லாகின் லாக் அவுட் யூசர்ஸு ப்ளஸ் வந்து டாக்டர்ஸு. யூசர்ஸ் இது எந்த டைமில் உள்ளே வராங்க, எந்த டைம் வெளியே போகிறாங்க, எந்த ஐபிலேருந்து வராங்க. டாக்டர்ஸ் அதே மாதிரி எந்த டைம் வராங்க, எந்த டைம் வெளியே போகிறாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் பேஜஸ், அபவுட் பேஜஸ், கான்டாக்ட் பேஜஸ், நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது நீங்கள் ஏதாச்சும் உங்கள் அட்ரஸ் ப்ளஸ் வந்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா அந்த ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். அப்புறம் சக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் எடுக்கிறது தான் லாக் அவுட். இப்போ டாக்டர் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஒரு யூசர் வந்து ஆக்சுவலாக பேஷண்ட் வந்து லாகின் ஆகி ஒரு டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் போடுறது தான். ஸோ கிளிக் ஹியர். நம்ம இது வரைக்கும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணல யூசருக்கு. க்ரியேட் யூசர் நேம், யூசர் பாஸ்வேர்டு வந்து இமெயில் ஐடி user @gmail.com. பாஸ் வந்து T capital. சப்மிட். ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி. ஒரு பேஷண்ட் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. பேக் டு ஹோம். இல்லை லாகின் பண்ணிக்கலாம். லாகின் கிளிக் பண்ணிவிட்டு யூசர் இமெயில் ஐடி user @gmail.com.
பாஸ்வேர்டு வந்து test@123 கொடுத்து லாகின் பண்ணியாச்சு. ஓகே, யூசரோட வெல்கம் பேஜ் வந்துருச்சு. டேஷ்போர்ட் நம்ம வந்து புக்கிங் அப்பாயின்மெண்ட் இல்லை போயிட்டு டென்டலில் வந்து நம்ம ராஜான்னு ஒரு டாக்டர் ஆட் பண்ணோம். ராஜா ஃபீஸ் டிஃபால்ட்டாக வந்து டேட், எந்த டேட்டில் உங்களுக்கு வேணுமோ அந்த டேட்டு 29th. ஓகே, டைமிங் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு சப்மிட். ஒரு அப்பாயின்மெண்ட் டாக்டர் புக் பண்ண ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்பாயின்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆட் ஆயிடுச்சு. ஓகே, லாக் அவுட். இப்போ வந்து அந்த டாக்டர் நம்ம அட்மின் ஆட் பண்ண டாக்டர் ராஜாங்க டாக்டர் இங்கே என்ன ராஜா@gmail.com. ஓகே, உள்ள வந்துட்டோம். வியூ அப்பாயின்மெண்ட் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணால் யூஸருங்க ஒருத்தர் வந்து அப்பாயின்மெண்ட் போட்டுருங்க, இந்த டேட்டில் போட்டுருங்க. கன்ஃபார்மாக கேன்சலேஷனாக என்ன பண்ணுறோம் பண்ணிக்கலாம். பேஷண்ட் ஆட் பேஷண்ட். சப்போஸ் அந்த பேஷண்ட் வந்து நம்மக்கிட்ட வந்துட்டாங்கன்னா அதை கிளிக் பண்ணி அந்த பேஷண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம போட்டு வச்சுட்டு ப்ளஸ் வந்து அந்த பேஷண்ட்டோட ரிப்போர்ட் ஏஜ் ப்ளஸ் ஹைட் எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸாக போட்டு வச்சுக்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டாக்டர் வேணாலும் ஆன்லைனில் நம்ம சர்ச் பண்ணியிருக்கலாம். இதான் இதோட கான்செப்ட். லாக் அவுட். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஹோம், சர்வீசஸ், அபவுட் யூஸ், கேலரி, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக வந்து ஒரு வெப்சைட்டுக்கு எது வேணுமோ அது எல்லாமே உங்களுக்கு சைட்டில் இருக்கும். ஓகேங்களா?